ஹே சாம்பேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அப்படின்ற அந்த அனிமே சீரிஸோட சீசன் 2 ஓட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே சாம்பேஸ் தமிழ்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ வெல்கம் டு அனிமே சாம்பேஸ். ஸோ இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய ஹீரோ டாக்கிமிச்சியும் அந்த ஹக்காய் இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல பவுலிங் விளையாடுற இடத்துல இருக்காங்க. அப்பதான் அவன் என்ன சொல்றான்னா, ஹக்காய் இங்க பாரு, எனக்கு உனக்கு தெரியுமே, நீ டாக்கிமிச்சி தானே, நீ கேப்டன் தானே அப்படின்ற மாதிரி சொல்றான். டக்குன்னு நம்மளுடைய டாக்கிமிச்சிக்கு ஒண்ணுமே புரியல, நீ டோமான் மெம்பரா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான். அப்பதான் அங்க ஹக்காயோடைய அக்காவும் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்கிமிச்சிக்கு இப்பதாங்க இன்னொரு விஷயம் தெரியுது. இவன் பிளாக் டிராகனை சேர்ந்தவன், இவனும் டோமான் கெட்டு போக ஒரு காரணமா இருக்கவன் அப்படின்ற மாதிரி இப்பதாங்க அவன் ஃபீல் பண்ணவே ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய டாக்கிமிச்சி ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். கஸ்டோரோ சொன்னா ஹக்காயும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், ஆனா இவனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டாக்கிமிச்சி நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். இங்க ஹக்காய் பவுலிங் எல்லாம் சூப்பரா விளையாடுறான், சரி முதல்ல இவனை இங்க வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டாக்கிமிச்சியும் சூப்பரா பவுலிங் விளையாடிக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேருமே நான் ஸ்டாப்பா எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹக்காயோடைய அக்காவும் சரி ஹீனாவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல பவுலிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல மட்டும் டாக்கிமிச்சி ஒரே ஒண்ணுத்த மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ண உடனே அடுத்த ஷாட் ஹக்காய் அதையும் போட்டு வின் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டாக்கிமிச்சி என்ன பண்றான், போய் பஞ்சிங்கோடைய லெவல்ஸ் செக் பண்றான். நம்மளுடைய டாக்கிமிச்சி 50ல இருக்கான். உடனே அங்க பார்த்தல என் ஃபுல் பவர்ல அடிச்சு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹக்காய் என்ன பண்றான், சிரிச்சிங்கன்னு ஒரு ஷாட் அடிக்கிறான். அது ஆல்ரெடி 100க்கு போயிருது. அதை பார்த்தோன்னே என்னடா அவன் 100 போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிளேக்கு போறான். அங்க போனா இருக்கிற அந்த மோல் மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் அடிக்கிறான். ஒண்ணு கூட அடிக்க மாட்டான். ஆனா இந்த பக்கம் ஹக்காய் தாறுமாறா விளையாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இந்த ஸ்னூக்கர்ஸ் விளையாடுறாங்க. ஸ்னூக்கர்ஸ்லயும் ஹக்காய் போய் பின்னி தள்ளுறான். இதை பார்க்கும்போது நம்மளுடைய டாக்கிமிச்சிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அவன் இவ்வளவு எல்லாத்துலயுமே கெத்தா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான். அப்பதான் டாக்கிமிச்சி கிட்ட ஹக்காய் என்ன சொல்றான், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்மளோட டாக்கிமிச்சி, ஹீனா, அப்புறம் ஹக்காயோடைய அக்கா இவங்க எல்லாருமே ஒன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் அந்த சமயத்துல என்ன சொல்லிக்கிட்டு வராங்கன்னா, ஹக்காய் ரொம்பவே டேலண்டடு, ஆனா அவனுக்கு இந்த மாதிரி பொசிஷன்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால அவன் அப்படியே நார்மலா இருக்கான் அப்படின்னும் போது டாக்கிமிச்சிக்கு இவ்வளவு டேலண்ட்லாம் இல்லைன்னு ஹீனாவே கலாச்சிடுறாங்க. ஸோ இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய ஹக்காயும் அந்த பக்கம் ஒரு இடத்துல அப்படியே நம்மளோட டாக்கிமிச்சியை நடக்க வச்சு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்துல நம்மளோட டாக்கிமிச்சி நினைக்கிறான், ஹக்காய் உண்மையிலேயே கேட்டவன் மாதிரிலாம் தெரியல, கசுடோரா சொன்ன மாதிரி அவனா உண்மையிலேயே பிளாக் டிராகன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய டோமான இப்படி நாசம் பண்ணா வாய்ப்பு இல்லையே, அப்படி இவனை பார்த்தா தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஹக்காய் கூட ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிடுறாங்க. ஸோ ஹக்காய் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மிட்சியா பத்தி பேசுறாங்க. மிட்சியா வந்து ஹக்காய்க்கு ஒரு ஓல்டர் பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மிட்சியா பத்தி இவங்க ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. ஈவன் அவனுடைய மொபைல்ல கூட மிட்சியா மாதிரியே மிட்சியாவோட போட்டோ எல்லாம் வச்சிருக்கான். அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு பாரு, அவன் மிட்சியா மாதிரி ஆஸ் எல்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்லாம் நினைச்சுதான் அவன் இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அப்பதான் நம்மளுடைய ஹீரோ, ஒருவேளை மிட்சியாமெல்லாம் அவனுக்கு அவ்வளவு ஒரு பாசம் இருக்குன்னா அப்ப ஏன் அவன் அந்த அளவுக்கு கெட்டவனாவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு சந்துக்குள்ள போறாங்க. பிளாக் டிராகன்ஸ் அங்க கும்பலா நின்னுகிட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல நம்மளுடைய டாக்கிமிச்சிக்கு. ஐயோ, இங்க பிளாக் டிராகன்ஸ் கூட்டத்துக்கிட்டே நம்ம மாத்திக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு அங்க பார்த்தா அங்க கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இவன் பிளாக் டிராகனுடைய ஒரு மெம்பர். அப்புறம் இவனை எல்லாருமே செல்லமா வேலட்னே கூப்பிடுவாங்க. ஏன்னா இவன் தான் எந்த ஒரு டீமுக்கு போனாலும் அங்க மணி ஜென்ரேட் பண்றது ஒரு மெயின் வேலையா பார்ப்பாங்க. சோ அப்ப அங்க இருந்த ஒருத்தன் என்ன சொல்லிடுறான், யாரு ஹக்காய் கூட வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன், இவன் தான் டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோமானோடைய ஒரு மெம்பர், அவன் டோமானோட கேப்டன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளாக் டிராகனை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இனிப்பியும் கொக்கோவும், இங்க பாரு, நீ இங்க வந்துட்ட சாக போற, ஏன்னா நீ எல்லையை விட்டு எல்லை மாறி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு வராங்க. டக்குன்னு ஹக்காய் என்ன சொல்றான்னா, இங்க பாரு, நான் தான் உன்னை கூட்டு வந்துட்டேன், சோ அதனால நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹக்காய் பேசுறான். அப்ப டக்குன்னு என்ன சொல்றான்னா, ஹக்காய் என்ன மீறி அடிங்கடா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் ஓவரா பேசுறான் ஹக்காயை கலாய்க்கிற
அடிக்கிற மாதிரி ஹக்காய் ஒரே அடி அடிக்கிறான். உடனே மண்ணுக்குள்ள போயிடுறாங்க. அவன் கிட்டத்தட்ட அவன் அடிச்சிட்டு ஒரு பார்வை பார்க்கறான். எல்லாருமே பயப்படுறாங்க. ஹக்காய் செம்மையான ஒரு ஷாட்டை கொடுக்குறான். சோ அந்த சமயத்துலதான் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே ஹக்காயை பார்த்து பயப்படுறாங்க. அவனுடைய பிரதர் கிட்ட மாட்டி விட்டுருவோன்னு சொல்லும் போது அப்பதான் சொல்றான் நம்மளுடைய ஹக்காய், இங்க பாரு, பிளாக் டிராகன்ஸோட லீடர் டாய்ஜோ ஷிபா அவன் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய டாக்கிமிச்சிக்கு ஒண்ணுமே புரியல. ஹக்காயோட பிரதர் தான் பிளாக் டிராகனுடைய பாசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னமும் வியர்டா தாங்க ஃபீல் பண்றான். சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஹக்காயை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஹக்காயோடைய சிஸ்டரும் வேற லெவல்ல சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. என்னுடைய பிரதர் மேல கைய வச்ச நீ செத்தடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட மாத்தி சொல்லிட்டேன். அவ அக்கா இல்ல தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவளோட பேரு யூசுகாங்க. சோ அவ என்ன சொல்றான்னா அவங்க கத்தி எடுத்து நீட்டும் போது, அதாவது பிளாக் டிராகன்ஸ் கத்தி எடுத்து நீட்டும் போது அவங்க மேல கை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ டிஃபெண்ட் பண்றா. அப்ப டாக்கிமிச்சி கிட்ட என்ன சொல்றான்னா நீங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லவும் டாக்கிமிச்சி ஹினாவை கூட்டிக்கிட்டு போகும்போது டாய்ஜோ அங்க வேகமா ஓடி வந்து டாக்கிமிச்சியுடைய கழுத்திலேயே ஒரு அடியை ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த செகண்ட்லயே அங்க டாக்கிமிச்சி கீழே விழுந்துடுறான். எல்லாருமே டாய்ஜியை பார்த்து தன வணங்குறாங்க. இவ்வளவு நேரம் ரொம்ப தைரியமான ஆளா இருந்த ஹக்காய் இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறான். டாய்ஜியை பார்த்து அவன் உண்மையிலேயே பயப்பட ஆரம்பிக்கிறான். டாய்ஜியோ நம்மளுடைய டாக்கிமிச்சியை ஒரே கையில தூக்கி ஒரு அடி மூஞ்சிலே வைக்கிறான். அடிக்கிற அடியிலேயே டாக்கிமிச்சி கீழே விழுந்துறான். அவன் என்ன நினைக்கிறான்னா நான் இது வரைக்கும் எவ்வளவு பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், ஆனா இந்த அடி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இந்த அடி என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியை கொடூரமா வாங்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் தைரியமா இருந்த ஹக்காய் ஒரு வார்த்தை பேசாம நின்னுகிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு அவங்க அண்ணன் டாய்ஜியோ பார்த்தா பயமா இருக்கு. ஹக்காய் முறைக்கும் போதே டாய்ஜியோ வந்து என்னடா என்ன ஆச்சு நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமுறுத்துறான். உடனே நம்மளுடைய ஹக்காய் அப்படியே பயப்படுறான். உடனே என்ன சொல்றான், நான் ஆர்டர் கொடுக்குறேன், உடனே அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி ஹக்காய் கிட்ட சொல்றான். ஹக்காய் என்ன பண்ண போறான், டாக்கிமிச்சியை கொண்டுடுவானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. So see you soon. Bye bye.